ஃபண்ட்ஸ்ல நியூ ஃபண்ட் ஆஃபர்ஸ் என்னெல்லாம் இருக்கு அதை பத்தின அப்டேட்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி ஐபிஓ நாங்க அப்ளை பண்ணியிருக்கோம், ஐபிஓ அப்ளை பண்ணா எங்களுக்கு லிஸ்டிங் கெயின் கிடைக்குது, அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ல என்எஃப்ஓல போட்டா ஓப்பனிங் அப்போ லிஸ்டிங் கெயின் கிடைக்குமா, 25% 75%ன்னு எனக்கு ப்ராஃபிட் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. அது மாதிரிலாம் இங்க நடக்காது. பஜாஜ் ஃபின்சர்வ் கன்சம்ஷன் ஃபண்ட் 8th நவம்பர் ஓப்பன் ஆயிருக்காங்க, 22nd நவம்பர் வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். இந்த பீரியட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா 10 rupees NAV-ல உங்களுக்கு கிடைக்கும். இது கன்சம்ஷன் ஃபண்டுங்கிறது தீமேட்டிக் ஃபண்ட், க்ரோவோட மல்டி கேப் ஃபண்ட். 26th நவம்பர் ஓப்பன் ஆகி 10th டிசம்பர் க்ளோஸ் ஆகுது. மல்டி கேப் ஃபண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபைட் மாதிரி இருக்கும். ஸோ ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப் இந்த மாதிரி எல்லாத்தையும் அவங்க எடுத்துப்பாங்க. ஆல்ரெடி ஆன்கோயிங் ஃபண்டில் டைவர்சிஃபை பண்ணி நிறைய மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ மினிமமாக நீங்கள் வந்துட்டு என்எஃப்ஓலையும் இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட டைவர்சிஃபிகேஷனில் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆர்த்தி. இந்த வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நியூ ஃபண்ட் ஆஃபர்ஸ் என்னெல்லாம் இருக்கு அதை பத்தின அப்டேட்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி ஐபிஓ நாங்க அப்ளை பண்ணியிருக்கோம், ஐபிஓ அப்ளை பண்ணா எங்களுக்கு லிஸ்டிங் கெயின் கிடைக்குது, அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ல என்எஃப்ஓல போட்டா ஓப்பனிங் அப்போ லிஸ்டிங் கெயின் கிடைக்குமா, 25% 75%ன்னு எனக்கு ப்ராஃபிட் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. அது மாதிரிலாம் இங்க நடக்காது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம 2 கேட்டகரியில இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஒன்று நியூ ஃபண்ட் ஆஃபர், இன்னொன்று ஆன்கோயிங். ஆன்கோயிங்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபண்ட்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றது தான் ஆன்கோயிங் ஃபண்ட்னு சொல்லுவோம். இப்போ நியூ ஃபண்ட் ஆஃபர்ல என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னா, இப்போதான் அந்த ஃபண்ட் வந்து அந்த ஏஎம்சி முதல்ல கொண்டு வராங்க. ஸோ ஒரு யூனிட்டோட வேல்யூ 10 rupees NAV-ல நமக்கு கிடைக்கும். இது நியூ ஃபண்ட் ஆஃபர்ல இருக்கிற ஒரு பிளஸ். இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து வொலட்டாலிட்டி இருக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இருக்கும் இல்லையா, அது எதுவுமே இந்த ஃபண்டை பாதிக்காது. ஏன்னா இப்போதான் அவங்க முதல்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்க போறாங்க. எப்போ அந்த ஃபண்டு ஓப்பன் ஆகுதோ அதுக்கப்புறம் இருக்க மார்க்கெட்டோட வொலட்டாலிட்டி, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வச்சுதான் அந்த ஃபண்டு மூவ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ என்னெல்லாம் என்எஃப்ஓ ஓப்பனிங்ல இருக்குன்னு பார்த்தலாம். பஜாஜ் ஃபின்சர்வ் கன்சம்ஷன் ஃபண்ட் 8th நவம்பர் ஓப்பன் ஆயிருக்காங்க, 22nd நவம்பர் வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். இந்த பீரியட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா 10 rupees NAV-ல உங்களுக்கு கிடைக்கும். இது கன்சம்ஷன் ஃபண்டுங்கிறது தீமேட்டிக் ஃபண்ட். ஸோ கன்சம்ஷன்னா ரெகுலரா நம்ம யூஸ் பண்ற எல்லா ப்ராடக்ட்ஸுமே அதுல வந்துடும். எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், லேப்டாப், ஃப்ரிட்ஜ், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் அதுல வருவாங்க. அதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபண்ட் இது. தென் டாடா இந்தியா இன்னோவேஷன் ஃபண்ட், இதுவுமே 11th நவம்பர் ஓப்பன் ஆயிருக்கு, 25th நவம்பர் வரைக்கும் இருக்கு. இந்த பீரியட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ டாடா இந்தியா இன்னோவேஷன் ஃபண்ட் அப்படிங்கிறது இன்னோவேட்டிவா எந்தெந்த கம்பெனிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்களோ, இப்போ ரீசெண்டாக டெக்னாலஜி வைஸா இருக்கட்டும், அதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபண்டு தான் இது. தென் இதுக்கு அடுத்து வர எல்லாமே இண்டெக்ஸ் ஃபண்டு. ஸோ யூடிஐ நிஃப்டி ஆல்ஃபா லோ வொலட்டாலிட்டி 30 இண்டெக்ஸ் ஃபண்டு. இது 11th நவம்பர் ஓப்பன் ஆகி 25th நவம்பர் க்ளோஸ் ஆகுது. தென் யூடிஐ நிஃப்டி மிட் கேப் 150 இண்டெக்ஸ் ஃபண்டு. இது 11th நவம்பர் ஓப்பன் ஆகி 25th நவம்பர் க்ளோஸ் ஆகுது. நிப்பான் இந்தியா நிஃப்டி ரியாலிட்டி இண்டெக்ஸ் ஃபண்டு. இது 14th நவம்பர் ஓப்பன் ஆகி 28th நவம்பர் க்ளோஸ் ஆகுது. தென் நிப்பான் இந்தியா நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸ் ஃபண்டு. இது 14th நவம்பர் ஓப்பன் ஆகி 28th நவம்பர் க்ளோஸ் ஆகுது. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஆதித்ய பிர்லா சன் லைஃப் பிஎஸ்சி இந்தியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இண்டெக்ஸ் ஃபண்ட். இது 14th நவம்பர் ஓப்பன் ஆகி 28th நவம்பர் க்ளோஸ் ஆகுது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்டு. இது எல்லாமே ETF ஃபண்டும் கூட. ETF ஃபண்டுனா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு. இதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் டிமேட் மூலியமா இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி ஓப்பனில் இருக்கிற என்எஃப்ஓஸ், நியூ ஃபண்ட் ஆஃபர்ஸ். இப்போ அப்கமிங்காக என்னெல்லாம் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்கமிங்னு பார்த்தீங்கன்னா க்ரோவோட மல்டி கேப் ஃபண்டு 26th நவம்பர் ஓப்பன் ஆகி 10th டிசம்பர் க்ளோஸ் ஆகுது. மல்டி கேப் ஃபண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபைட் மாதிரி இருக்கும். ஸோ ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப் இந்த மாதிரி எல்லாத்தையும் அவங்க எடுத்துப்பாங்க. ஆக்சிஸ் மொமெண்டம் ஃபண்ட் 22nd நவம்பர் ஓப்பன் ஆகி 6th டிசம்பர் க்ளோஸ் ஆகுது. மொமெண்டம் அப்படின்னா இப்போ கரண்ட்ல எந்த மொமெண்டம் நல்லா போயிட்டு இருக்கோ, இப்போ வந்து இவி வெஹிக்கிள் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா அதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து ஃபார்மா இண்டஸ்ட்ரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கரண்ட்ல எந்த மொமெண்டம் நல்லா இருக்கோ அதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. தென் மிரே அசெட்ல லாங் டியூரேஷன் ஃபண்ட். இது 21st நவம்பர் ஓப்பன் ஆகி 2nd டிசம்பர் க்ளோஸ் ஆகுது. எடல்வெவ்ஸ்ல வந்து கிறிசில் AAA ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட். இது 21st நவம்பர் ஓப்பன் ஆகி 26th நவம்பர் க்ளோஸ் ஆகுது. ஃப்ராங்க்லின்லையும் ஒரு லாங் டியூரேஷன் ஃபண்டு வராங்க, 20th நவம்பர் ஓப்பன் ஆகி 4th டிசம்பர் வரைக்கும் இருக்காங்க. தென் PGIMல இந்தியா ஹெல்த் கேர் ஃபண்ட், இது செக்டர் வைஸ் ஃபண்டு. 19th நவம்பர் ஓப்பன் ஆகி 3rd டிசம்பர் க்ளோஸ் ஆகுது. ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல்ல ஈக்விட்டி மினிமம் வேரியன்ஸ் ஃபண்ட். இது 18th நவம்பர் ஓப்பன் ஆகி 2nd டிசம்பர் க்ளோஸ் ஆகுது.
ஸ்ரீராம்ல மல்டி செக்டர் ரொட்டேஷன் ஃபண்ட் இது 18th நவம்பர் ஓப்பன் ஆகி 2nd டிசம்பர் க்ளோஸ் ஆகுது. பந்தன் நிஃப்டி 200 குவாலிட்டி இது இண்டெக்ஸ் ஃபண்ட் 18th நவம்பர் ஓப்பன் ஆகி 29th நவம்பர் க்ளோஸ் ஆகுது. சாம்கோ மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட் 4th டிசம்பர் ஓப்பன் ஆகி 18th டிசம்பர் க்ளோஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் அப்கமிங்ல இருக்கிற நியூ ஃபண்ட் ஆஃபர்ஸ். ஆல்ரெடி ஆன்கோயிங் ஃபண்ட்ல டைவர்சிஃபை பண்ணி நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ மினிமமாக நீங்கள் வந்துட்டு என்எஃப்ஓலையும் இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட டைவர்சிஃபிகேஷனில் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி டீட்டெயில் நிறைய தெரிஞ்சுக்க இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் பாட்காஸ்ட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.